டைம்ல வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க. அதாவது சம்பவம் நடந்த முதல் நாள் இரவு மட்டும் தான் தன்னுடைய தாயார்கிட்ட இந்த பெண் போய் சொல்லியிருக்கிறா. அதுவரைக்கும் அவ சொல்லல. அந்த இடத்துல தாங்க எனக்கு வந்து ரொம்ப நெருடலா இருக்கு. ஏன் இந்த விஷயத்தை வெளிப்படையாக தாயார்கிட்ட சொல்லலன்னா, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்டென்ட் வைத்திருக்கிறார்கள். அந்த தந்தையாருடைய இதயம் பலவீனமாகக்கூடாது, அவருக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்கின்ற ஒரு கரிசனத்தினால தன்னுடைய துயரங்களை பொத்தி வைத்து உள்குள்ளேயே புழுங்கி, வெந்து, இறந்து தாயே மாமியார் கிட்ட போய் தாய் என்ற அளவில் அவர்கள் இப்ப பெண்ணே கிடையாதுமாங்க அவங்க. அவ வந்து என்ன மாதிரியான கேட்டகரின்னு சொல்றதுக்கும் எனக்கு வந்து வாய் கூசுது. அவள வந்து நிச்சயமா அந்த தாயார், அந்த மாமியார இன்னைக்கு தூக்குல தாங்க வந்து கோட்டார் அவர்கள் போடணும். அதே மாரி மாமனாரையும் தூக்குல போடணுங்க. அந்த அளவுக்கு வந்து கேவலமான மனிதர்கள். இவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்பது பார்ப்போம். ஒரு பக்கம் பாலியல் கொடுமை, வன்கொடுமை இப்ப நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வரதட்சணை என்கின்ற பேர்ல பணம், பணம் என்கின்ற ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. இது இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான ஆசை,